ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் சொல்ல போகிறோம். அதாவது மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. எதுலேயும் நீங்கள் தான் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள். சூரியன் இல்லையா, எந்த ஒரு கவர்மெண்ட்டில் போனாலும் சரி, இல்லை தனியார் துறையில் போனாலும் நீங்கள் தான் முக்கியமான ஒரு கீ போஸ்ட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள். எதுலேயும் நீங்கள் தான் முதன்மையாக வேலை பார்க்கக்கூடியவர்கள். ஆனாலும் இந்த வார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா? எல்லா கிரகங்களும் சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். 8ல் போய் உட்கார்ந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. அங்கே குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வராது. இருந்தாலும் அங்கே சனி பகவானும் சேர்ந்திருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம், ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய இடம். சில இடர்பாடுகள் வேலையிலையோ தொழிலையோ சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் நீங்கள் ரொம்ப சூதனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம். இல்லை நான் தான் நம்பர் 1, நான் தான் எங்கேயுமே உங்களுக்கு தான் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு குறையும் இல்லை. பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்துக்கு 10ல் ஆட்சி பெறுகிறார். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் சூப்பருங்க. அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழில் இது நாள் வரைக்கும் நான் படித்து முடிச்சுட்டு இருக்கேன், எதுவும் வேலைக்கு போகிறதா இல்லை தொழில் பண்ணுறதா அப்படின்னு 2 வருஷமாக அதே யோசனையே இருந்துட்டு காலத்தை கழிச்சிட்டேன்னு அப்படி சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இனிமேல் நீங்கள் அது மாதிரி இருக்க முடியாது. ரொம்ப பிஸி ஷெட்யூல். ஏதாவது ஒன்று தொழிலை பண்ணணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு தந்து விடுவார் இந்த கிரகங்கள் சுக்கிரனும் குருவும். ரொம்ப அமக்கலமான ஒரு நேரம். அப்போ பிஸி ஷெட்யூல்னு சொல்லக்கூடிய நிலை. உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் உத்தியோகத்துக்கு போனால் நல்லதா இல்லை தொழில் ஆரம்பித்தா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க. தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாம், இல்லை உத்தியோகம் போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். ராசிநாதன் தான் உங்களுக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார் ஒழிய மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றன. அதனால் குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஃபைனான்ஸியை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம். அதையும் தாண்டி குடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யக்கூடிய நிலை. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. அதையும் தாண்டி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஜோதிட அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான நேரம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். நல்ல குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருந்தார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து மோதல்,
அதே நேரத்தில் சமூகத்தில் சிலர் உங்களை அவமானப்படுத்துக்கு படுத்திய ஒரு நிலை இருந்தது. இப்போ 7ல் சனி இல்லை, 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு சாதகமான சூழல். உங்களை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் தாண்டி குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழல், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மூலக்குடையவனும் சுக்கிரன் உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா? பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அப்போது மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். இப்போ வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்துவீங்க இல்லையா, டாக்ஸி, அப்புறம் டெம்போ ட்ராவலரு, ஆட்டோ, மற்றபடி உங்களுக்கு லாரி, கனரக இயந்திரம், ஜேசிபி போன்ற வண்டிகள்லாம் வச்சு, பஸ்ஸு இதெல்லாம் வச்சு இப்போ பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும், நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம். இப்படி அதுவும் செவ்வாயினுடைய வீடு இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 5ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்துக்கு 10க்கு வருகிறார், 10ல் இருக்கார், பரிவர்த்தனை யோகத்துக்கு 8க்கு போகிறார். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மற்ற ஒரு சிலருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க தாராளமாக போகலாம். பிள்ளைங்களாகட்டும் இல்லை நீங்களாகட்டும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ரசாயனத்துறை, விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள், சினிமா டைரக்டர்கள், சினிமாவில் பணிபுரியும் அத்தனை டெக்னீஷியன்கள், நடிகர் நடிகைகள், சீரியலில் தொலைக்காட்சி சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எழுத்தாளர்கள், ஃபைனான்சியர்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது. மற்றபடி சூரியன் சனி இணைவு இருப்பது என்பது உங்களுடைய, அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க, தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் கருத்து வேறுபாடு சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டு பிறகு தொழில் சிறப்பாக செல்லும், தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். மற்றபடி இந்த ராகு 8ல் இருக்கிறதால அசிங்கம், அவமானங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் கண்ணுங்க அழுத்தமாக பாருங்கள். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் கடைசியில் வம்பில் மாட்டிக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு அப்படின்னு போய் நேர செலவு, பணச்செலவு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த துணி, ஜவுளி கடை, ஜவுளி வியாபாரம், தங்க வியாபாரம், அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம். பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம்.
இந்த மார்ச் 30ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ஒன்றும் குறையில்லைங்க. நீங்கள் ராசிநாதன் 8க்கு போனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம்தான், சந்தோஷமான ஒரு நிலை தான். இந்த மார்ச் 30 சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.